ஏன்னா பைலட் வந்துட்டு லைக் உள்ளே வந்து நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் நிறைய படிக்கணும். ஃப்ளைட்டு ட்ரைனிங் பண்ணுறது எல்லாரும் ஓட்டுற மாதிரி நம்மளும் ஓட்டலாம், ஃப்ளைட் ஓட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் வந்து சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய இது வேணும், கேப்பபிலிட்டிஸ் வேணும். அந்த சுச்சுவேஷன் ஹேண்டிலிங் கேப்பபிலிட்டிஸ் தான் மேஜர். நம்ம அவங்க கொடுக்குற செக்லிஸ்ட்டை வச்சு நீங்கள் ஃப்ளைட்டை ரன் பண்ணிடலாம், பட் சுச்சுவேஷன் மாறும்போது ஹவ் யூ ஆர் ரியாக்டிங், அங்கே அந்த அடாப்டிவ் டெஸ்ட் இதெல்லாம் வைப்பாங்க. அண்ட் வந்து அந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் சிமுலேட்டரில் செக் பண்ணிடுவாங்க. அண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே ரீசெண்ட் ஏர்க்ராஃப்டாக இருந்தால் கூட அவங்க உள்ளே போய் உட்கார்றது ஒரு நார்மல் ஏர்க்ராஃப்ட் தான். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியடில் எல்லாம் ஒரு நார்மல் ஏர்க்ராஃப்டில் தான் உட்காருவாங்க. ஸோ அப்போ ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்துட்டு உங்களால் வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டு விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் படித்து ரெடியாக இருந்துக்கணும். அண்ட் வந்து டாப் டு பாட்டம் பிரித்து வச்சுருப்பாங்க. பிபிஎல் வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்டன் இன்ஜினை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, பிபிஎல் வரைக்கும் அந்த பிஸ்டன் இன்ஜின்னா என்ன, 4 ஸ்டோக் இன்ஜின், 2 ஸ்டோக் இன்ஜின் அப்படி. அப்புறம் வந்து சிபிஎல் வரும்போது அந்த 2 ஸ்டோக் இன்ஜினோட ப்ரெஷர் என்ன, அதில் வர ஃபியூலோடைய காம்பினேஷன் என்ன, ரேஷியோ என்னன்னு இப்படி படிக்கணும். அதுக்கப்புறம் ஏடிபிஎல் போகும்போது அந்த ஃபியூலோடைய டென்சிட்டி என்ன, இது என்னன்னு ஸோ இன் டீட்டெயிலாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்டில் பைலட்டுக்கு ஃபேண்டசி லைஃப் இருந்தாலுமே பேக் சைடில் அவங்களோட டெக்னிக்கல் மைண்ட்ன்றது எப்பவுமே ரெஃப்ரெஷ்டாக இருக்கும்.